அந்த ஃபிஷரி ஹார்பர் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சாளர். இன்னொரு 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்கள் வைத்தியம் கொடுக்கிறன்ற என்னுடைய கேள்வி. வைத்தியம் ஹார்பர் என்ன பொதுமக்களிட வழங்கிறதா என்னுடைய கேள்வி. அதை ராஜீவ் அவர்கள் வழங்காம கேட்க நான் ஒன்றும் செய்யலாம். சரி சரி இல்ல இவர் சபையை பிள்ளையா வழங்கக்கூடாது. நான் சொன்னது இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில இருந்து 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கு. அது புரியவானது. அது அப்படி சொல்லி கூடாதே வந்திருக்கு. எனவே அதான் உங்களோட பதில் கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்னுடைய கோரிக்கை என்றால் மக்களுக்கு ஒரு புத்தகம் அதுல இல்லாத ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல்களை நீங்க செய்யலாம். யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ரொஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு படிக்க கூடாது. நீங்க இருக்கக்கூடிய பதில் சொல்லுங்க. இந்த ப்ரொஜெக்ட்ல போடுபடாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? உங்களோட வரவு செலவு திட்டத்துல இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? இந்த வரவு செலவு திட்டத்துல இல்லையா? அப்ப இதே மாதிரியே எல்பிபி அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்கிறத நான் இது கேட்டேன். ஒரு பேருக்கு என்னன்னு கேட்டா நாங்க நேரடியாக 500 மில்லியன் தேவைப்படுகிறது. அத வந்து வரவு செலவு வேணாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன். புத்தகத்திலையும் இல்லாம அந்த காசு அதான் கேட்கிறேன். நான் இந்த புத்தகங்கள்ல இல்லாம அந்த காசுங்கிறது வந்ததுதான் கேட்கிறேன். நான் சொல்றேன் நீங்க புலப்படுறீங்க. நான் கேட்கிறேன் அதை ஏன் வரவு செலவு திட்டத்துல உள்ளடக்கையில இன்னும் ஜனாதிபதி என்றதை நான் கேட்டேன். அது விளங்காதுக்கு நான் வந்து செய்யலாம். ஒரு விஷயம் நான் கேட்கறது நான் பாத்துக்கிறோம். யாரை நீங்க அவமானப்படுத்தி ரொம்ப வழி வைக்கிறாங்க இருக்கோம். நாங்க உங்களால கதைக்க முடியல. உங்களால கதைக்க முடியல. உங்களால கதை வழியில் அரசியல். நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த பண்ண கடிதத்துக்கு என்ன பதில்? யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை. தேர்தல் நெருங்கிற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும். பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதால் நாங்கள் படிக்கிறோம். என்னுடைய இளங்குவன் நன்றி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையில சனத்துவ அதுல வீடியோ வந்து என்னடா தனிப்பட்ட வீடியோ ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கவில்லை. எங்களுடைய விளக்குமாறு கலைக்கிறதா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கலைக்கிறேன். நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை நான் கரண்ட் கொடுக்கல அது நீங்கள் ஞாபகம் அவங்களுக்கு இது வடக்கு மாநிலத்தில் நான் படிக்கிறேன். உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்துல மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிக்கீங்க லட்டுனார். அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 500 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க. அரசியல் கவர்மெண்ட் கதை மைக் நிப்பாட்டு தான் இருக்கு.
கலைப்பம் வேணுமென்று அரசியல் கலைப்பம். நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடலாமா உங்களால? அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது, குடும்பத்தை நியாயத்தை பத்தி கொடுக்கிறது நான் உங்களோட வாரசரியா ஜிஏவோட சேர்ந்து பாராளுமன்றத்தை பாருடா. நான் தெளிவா சொல்றேன். அந்த நாளை எது பாராளுமன்றத்தை பாய்க்கணும் அது சம்பந்தமான டியூட்டி எடுத்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பார்க்கணுமா? உங்களுக்கு தங்கச்சி வேணா உங்களை பற்றி நாங்க தோசை குமரன் அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போது போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க. ஏன்னா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருன்னா நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் அமைச்சாரு உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனையை கதை கேட்கல, அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய. ஏன்னா ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை. உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில் கதைச்சினானா? ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் ராமநாதன்ல இருந்து இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்க எங்களுக்கு கவர்மெண்ட் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை. ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவ்வளவு எம்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கதை கொடுப்பாங்க. யாராவது ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாரு? இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட தாக்கி இருக்கு நம்மள எனக்கு சொல்ல சபையில நாங்கள் மக்களின் பார்த்துட்டார்கள். மக்களுடைய தீர்மானம் அரசியல் கலைக்கிறது வேற, பாராளுமன்றம் வேற, இங்கே கலைக்கிறது வேற. தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினா மீண்டும் தயவா கேட்கிறேன். சரியா? இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம். சகோதரர்களே, நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல. அப்ப நான் சரி அடே அவர் சரியா? நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்காக அடேண்டு கலைக்கிறது அவர் பாராளுமன்ற அமைச்சர். அடேண்டு கலைப்பாளர் அவர் பாராளுமன்ற. நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்துல. நீங்க கன்சல்ட் இருக்கு. இதுதான் உங்களுடைய அரசாங்கம். இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கண்ட வடக்கு மாநில ஆள பண்ற கவலை. ஏனென்றால் நான் உங்களை பார்த்து அடையேண்டு காய்ச்சினானா? நான் உங்களை பார்த்து அடையேண்டு காய்ச்சினானா? உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சி கொண்டு அதுதான் நீ மரியாதை கொடுக்கற மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது போ. பொதுமக்களுக்கான 46 பயனாளிகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயற்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதுகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவும் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றது இந்த அர்த்தமே இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அந்த அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து எடுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்தப்படும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிற எத்தனை இல்லை, அதை நாங்கள் படிக்கிறோம்.